ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் மெனுவில் எடுத்துருக்கிறது ஒரு வெரி ஸ்பெஷல் டிஷ், என்னோட ஃபேவரட் கூட. அதான் பால் குருமா இல்லை வெள்ளை குருமான்னு சொல்லுவாங்க. இந்த டிஷ்ஷில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இதில் எந்த ஒரு மசாலா பவுடரும் இல்லாமல் பட் நம்ம எடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸை அதில் இருக்கிற ஃப்ளேவரை அழகாக கம்பைன் பண்ணி ஒரு குக்கிங் ப்ராசஸில் கொண்டு வர போகிறோம். ஸோ ஒரு நல்ல ஒரு குக்கிங் டெக்னிக்கு இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இந்த டிஷ் இன்றைக்கி நம்ம கிச்சன்லேருந்து சுத்தமாக மறைஞ்சிருச்சு. அதனால் இன்றைக்கி அதை எடுத்திருக்கேன். வாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இதயம் வழங்கும் பால் குருமா. ஐ எம் ஷெஃப் சுந்தர். வெல்கம் டு ரெசிபிச்செக்கர். இந்த பால் குருமாவில் ரொம்ப முக்கியமே பேஸே பால் தாங்க. யூஸ்வலாக அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பஃபலோ மில்க் எருமைப்பால் அதுதான் பண்ணுவாங்க. ஏன்னா திக் ஃபுல் க்ரீம் மில்க் அதில் பண்ணுவாங்க. பட் இப்போ அது ஆக்சஸ் இல்லை உங்களுக்கு அப்படின்னா, கிடைக்கிற ஃபுல் க்ரீம் மில்கில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த பால் குருமாவோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே இந்த தேங்காயும் பாலையும் கம்பைன் பண்ணி அதை நல்லா சுண்ட வச்சு ஒரு குருமா ஸ்டேஜுக்கு கொண்டு வர போகிறோம். அதான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு இந்த பால் குருமாவில் இந்த வெஜிடபிள்ஸை நல்ல கலர்ஃபுல்லாக கொண்டு வரதுக்கு பிளான்ச்சிங் ப்ராசஸ். நம்ம நிறைய முன்னாடி ரெசிபீஸில் மெனுவில் பார்த்துருக்கோம் பிளான்ச் பண்ணுறதா எப்படின்னு. அதாவது வெஜிடபிளை கொஞ்சம் குயிக் ப்ராசஸில் பாயில் பண்ணி அதை இம்மீடியட்டாக கூல் பண்ணுறப்போ அந்த கலர் ரீட்டைன் ஆகி ஒரு கேரட்டோ ஒரு பீன்ஸோ யூஸ் பண்ணுறப்போ அந்த க்ரீன் அந்த ரெட் அப்படியே ரீட்டைன் ஆயிரும். அந்த ப்ராசஸ் தான் பார்க்க போகிறாங்க. வாங்க இதை ஃபஸ்ட்டு பிளான்ச் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராசஸ்க்கு போகலாம். இப்போது ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் வாட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இதை இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸை போட்டு ஒரு பாயிலிங், அதாவது அது ஜஸ்ட் வேகிற அளவுக்கு வச்சுட்டு இம்மீடியட்டாக அதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி அதில் ஒரு ஐஸ் வாட்டரோ இல்லை நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வாட்டரோ போட்டு அந்த குக்கிங்கை அப்படியே அரெஸ்ட் பண்ணிடுறோம். அப்போது அந்த கலர்ஸ் ஆட்டோமேட்டிக்கலாக கொஞ்சம் பிரைட்டாக ரீட்டைன் ஆகி வரும். அதுதான் இந்த பிளான்ச்சிங் ப்ராசஸில் அது இந்த பர்டிகுலர் டிஷ்க்கு ரொம்ப முக்கியமானது கூட. ஸோ இப்போது கொஞ்சம் வாட்டர் கொதிக்க ஆரம்பித்தோன்னா லைட்டாக இந்த வெஜிடபிள்ஸை நம்ம பொடியாக வெட்டி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை அதில் போட்டுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீன்ஸ், அதே அளவுக்கு காலிஃப்ளவர், ஸோ இப்போது கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் இது நல்லா பாயில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இது இம்மீடியட்டாக அப்படியே நம்ம ஒரு ஸ்ட்ரெயினரில் ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். ஸோ அதை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக ஒரு கோல்டு வாட்டரை நம்ம அதில் ஜஸ்ட் ரன் பண்ணுவோம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த இம்மீடியட்டாக அந்த குக்கிங் அப்படியே அரெஸ்ட் ஆகி நம்ம கை வச்சு ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு சூடு இருக்கும். பட் அந்த கலர்ஸ் பார்த்திங்கன்னா அழகாக அந்த க்ரீன் அந்த ரெட் அந்த கலர்ஸ் அழகாக ரீட்டைன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த பேஸ் வெஜிடபிள்ஸ் ஃபார் த குருமா இஸ் ரெடி. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு மற்ற ப்ராசஸ்க்கு நம்ம போயிடலாம். ஸோ இப்போது நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் நம்ம பிளான்ச் பண்ணிட்டோம். அப்புறம் நம்ம எடுத்துருக்கிற தேங்காயை நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதாவது ரொம்ப நல்ல மையை அரைச்சி அந்த பேஸையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம குக்கிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது அந்த தேங்காயை நல்லா அரைச்சி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போது நம்ம குக்கிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு பேன் எடுத்துகிட்டு இன்றைக்கி நம்ம வனஸ்பதி யூஸ் பண்ண போகிறோம். என்ன ரீசன் அப்படின்னா, இந்த குக்கிங் ப்ராசஸ்க்கு இந்த ஸ்டேஜ்க்கு அது ஒரு வித்தியாசமான ஃப்ளேவர் கொடுக்கும். கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம், கீ யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நார்மல் குக்கிங் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பால் குருமாவில் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, எந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஜஸ்ட் எவ்வளோ வேணுமோ அது மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய யூஸ் பண்ணுறப்ப அந்த பால் குருமா மேலே அது மிதக்கும், அது அவ்வளோ நல்ல ப்ளசண்ட்டாக இருக்காது. ஸோ இந்த ஸ்டேஜில்
ஒரு 2 கிராம்பு, ஒரு 2 பட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. ஜஸ்ட் மைல்டாக அந்த ஒரு ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கிறப்போ இந்த ஸ்டேஜில் முக்கியமானது இதில் வந்து எந்த இன்க்ரீடியன்ஸும் நீங்கள் கருக விட்டுறாதீங்க, கலர் மாறிடக்கூடாது. அதோட நேச்சுரல் கலர்லேயே கொண்டு வரது தான் இந்த குக்கிங் ப்ராசஸில் ரொம்ப முக்கியம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம், நல்ல பொடியாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம். இதில் வந்து வெங்காயம் கூட ரொம்ப ஃப்ரை பண்ணிட வேண்டாம். ஜஸ்ட் அந்த வெங்காயம் ஒரு கிளியர் ஸ்டேட்டுக்கு வந்தோடனே நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் ஓரளவுக்கு கிளியர் ஸ்டேட்டுக்கு வந்தோடனே இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்ம பொடியாக வெட்டி வச்சுருக்கிற ஒரு அரைலேருந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகா. ஸோ மெயினாக இந்த குருமாவுக்கு உள்ள காரம் இந்த பச்சை மிளகாவிலிருந்து தான் வரணும். ஸோ அது ஓரளவு சாட்டே ஆனோடனே நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஒரு சின்ன தக்காளி, ஸோ இது ஓரளவுக்கு கொஞ்சம் சாட்டே வந்துருச்சு. இந்த ஓரளவு கொஞ்சம் இந்த வதங்கி வந்தோடனே இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சுருக்கிற நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக வச்சுருக்கிற தேங்காவை இதில் ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த தேங்காய் மிக்ஸ் வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு அளவு மிக்ஸ் ஆகி லைட்டாக ஒரு ஹீட் வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால், கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டர் பாலில் நான் ஒரு 3/4 லிட்டரை இதில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த பால் நம்ம ஊற்றுனிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவாக நமக்கு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கணும். கொஞ்சம் இதிலேருந்து ஒரு 25% 30% குறைஞ்சோன்னே அதுக்கப்புறம் நம்ம இந்த வெஜிடபிள் ஆட் பண்ணலாம். பட் இந்த ஸ்டேஜில் இந்த பாலை வந்து கொஞ்சம் சிம்மரில் கொஞ்சம் பாயில் பண்ணி கொஞ்சம் அப்படியே வற்ற வைக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ப்ராசஸ் தான் இந்த குருமாவுக்கு ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். ஸோ இதை தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ அது நடக்கிற வரைக்கும் நீங்கள் சால்ட் ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த ஓரளவு அந்த பால் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சோன்னா அதுக்கப்புறம் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் சிம்மர்லேயே இது நல்லா கொதிச்சு இந்த பால் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா வற்றி கிட்டத்தட்ட பாதி குவான்டிட்டிக்கு ஆயிடுச்சு. பட் ஆனால் நீங்கள் நம்ம கண்டினியூஸாக நம்ம வந்து நல்ல இதை வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த அடி பிடிக்காது. ஒன்று, ரெண்டாவது இந்த கலர் வந்து மாறாது. கிட்டத்தட்ட நம்ம ஒயிட்லி ரீடைன் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம சால்ட்டு இந்த ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணுறோம். ஒரு 3/4 ஸ்பூன். அதே மாதிரி நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் இதை நம்ம இப்போ ஆட் பண்ணிடுவோம். இப்போது இது இன்னும் ஃபர்தராக நமக்கு கொஞ்சம் க்ரீமியாக வரத்துக்காக இந்த இது ஒரு கொதி வந்தவுடனே நம்ம மீதி வச்சிருக்கிற பால் இருக்கு இல்லையா, அதிலிருந்து கொஞ்சத்தை இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற பாலில் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சத்தை ஆட் பண்ணுவோம். பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 900 ml மில்க் இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது இன்னும் ஃபர்தராக சிம்மராக கொதித்து
இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ஆட் பண்ணி கொஞ்சம் நல்ல பொறுமையாக சிம்மரில் கொதிக்க வச்சுருக்கோம். இது ஒரு அளவு திக்காக அழகாக அந்த கலர் அந்த ஒரு ஃப்ளேவர் இது குக் ஆகிறப்ப அருமையான ஒரு ஃப்ளேவர் வருது. பட்டு இதில் இன்னும் நம்ம இன்க்ரீடியன்ஸ் சில விஷயங்களை சேர்க்கல. பட் அப்பயுமே இது ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு சரியான ஒரு ஃப்ளேவரில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை கொஞ்சம் அப்படியே ரிமூவ் பண்ணி ஃப்ளேமில் இருந்து தனியாக வச்சுட்டு இதுக்கு ஃபர்தராக சேர்க்குற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்து அதை நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுவோம். ஸோ இது இங்கே இருக்கட்டும். ஸோ இன்னொரு பேன் எடுத்து இப்போ நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன், நம்ம இது கோகனட் பேஸ்ட் அப்படின்றதுனால இன்றைக்கி கோகனட் ஆயில் ஜஸ்ட் ஒரு 1.5 டீஸ்பூன். இதை வந்து ஆயில் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணணும். ஜஸ்ட்டு அந்த இன்க்ரீடியன்ஸை வெட் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும். இது வந்து நீங்கள் கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம், ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம். பட் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் சில நீங்கள் சேர்க்குறப்போ ஒவ்வொரு டிஷ்ஷுலேயும் இது அந்த கம்ப்ளீட் அவுட்புட்டையே மாற்றும். ஸோ அதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு 3/4 டீஸ்பூன் இஞ்சி, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக். ஜஸ்ட் சிம்மரில் தான் வச்சுருக்கேன். ஜஸ்ட் அந்த ஒரு ரா ஃப்ளேவர் போனோடனே கலர் மாறிட வேணாம், ரொம்ப முக்கியம். ஒரு 1.5 டீஸ்பூன் கொத்தமல்லி. ஜஸ்ட் ஒரு டாஸிங் தான். திரும்ப நம்ம பேன் இதில் ஏற்றி நம்ம இந்த ஃப்ரை பண்ணியிருக்கிறத இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அந்த ரா ஃப்ளேவர் போனோம். இஞ்சி பூண்டு இது கலர் எக்காரணம் கொண்டு மாறிடக்கூடாது. ஸோ ஜஸ்ட் வச்சு ஒரு மிக்ஸ். இதை ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு கொதி வந்தால் போதும். அந்த ஃப்ளேவர் அழகாக உள்ளே இறங்கிடும். ஸோ நான் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நம்மளோட ரா மெட்டீரியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் தான். அப்படின்னா நம்ம என்ன தான் ஒரு ஃபுல் க்ரீம் மில்க் வாங்கினாலும் அது ஃபுல் க்ரீமாக நமக்கு கிடைக்கிறதில்ல. அந்த காலத்தில் நம்மளே மாடு வச்சு கறந்து கொடுக்குறப்போ ஃபுல் க்ரீம் கிடச்சிது. அதனால் இப்போ அந்த ஒரு ஆத்தென்டிக் அந்த ஒரு டேஸ்ட் வரணும் அப்படின்றதுனால ஃப்ரெஷ் க்ரீம் ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் கலரும் இன்க்ரீஸ் பண்ணோம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். அந்த சூட்லேயே அது மிக்ஸ் ஆகி ஒரு ரிச்னஸ் கொடுக்கும் நமக்கு. ஸோ இப்போ அந்த குருமா பார்த்தீங்கன்னா கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சி, அந்த ஒரு ஸ்மூத்னஸ் எல்லாமே. ஸோ இப்போது நம்ம அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா அந்த கரெக்டான அந்த ஒரு குருமாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. ரிச் குருமா அது. பர்ஃபெக்ட். வெரி ரிச், வெரி டேஸ்டி. சால்ட்டு அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இதில் எந்த ஒரு மசாலா பவுடர் எதுவுமே கிடையாது. பியூர் ஒயிட் குருமா. நம்ம ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸை ஒவ்வொன்றையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக குக் பண்ணி கம்பைன் பண்ணி பண்ணலாம். ஒரு பர்ஃபெக்ட் குக் அப்படின்றதுக்கு ஒரு ஃபைனஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா இந்த குருமா தான். ஏன்னா இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை அழகாக அதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை கொண்டு வந்து கம்பைன் பண்ணி ஒரு டிஷ்ஷாக கொடுக்குறோம். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு ஒரு பர்ஃபெக்டாக இது எதோடு போகும் அப்படின்னா பரோட்டா சப்பாத்தி ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆப்பம் இடியாப்பம் ட்ரை பண்ணி பாருங்கள். அது இடியாப்பத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பர்டிகுலர் டிஷ் வந்து ரொம்ப ரிச் டிஷ். அதனால் இது வந்து மார்னிங் டைமில் சாப்பிட்றது இட்ஸ் குட். ஏன்னா ஈவினிங் டைமில் சாப்பிட்றப்போ சில சமயம் டைஜஷன் இஷ்யூஸ் வரலாம். பட் ஆனால் மார்னிங் டைம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள். மேபி ஒரு வீக்கெண்ட், ஒரு சண்டே
ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஒன்லி திங் இஸ் இது கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு 45 minutes to 1 hour குக்கிங் டைம். நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். ஸோ இந்த டிஷ்ஷை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துன்னா எங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கமெண்ட் கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரியல் ரெசிபீஸ். ஐ எம் ஷெஃப் சுந்தர். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.